தமிழகத்தில் சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற, ஜனநாயகத்திலே கடமையாற்றி கொண்டிருக்கின்ற, நல்லாட்சி கொடுத்திருக்கின்ற, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கழக தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாசத்துக்குரிய முதலமைச்சர்கள் முன்னிலையிலே நானும் எங்கள் மாவட்ட செயலாளரும் ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு அவரோடு இணைந்திருக்கிறோம். என்ன காரணம் சார்? வெளியே வந்து ஜாயின் பண்றதுக்கான காரணம் என்ன சார்? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எதற்காக தொடங்கப்பட்டது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம். எங்களது தலைமை மறுபடியும் 8 ஆண்டு காலங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை மறுபடியும் பழைய நிலைக்கு ஆதரித்து செல்கின்ற பொழுது தொண்டர்கள், அங்கே நிர்வாகிகள் அத்தனை பேரும் எதிர்ப்புகளை சொல்லியும் என்னை போன்ற அரசியலுக்கு அப்பாற்பட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் 20 ஆண்டு காலம் என்னுடைய நண்பர், அந்த முறையிலும் நாங்கள் பல முறை எடுத்து சொல்லியும் எதற்கு இந்த கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டதோ அதற்கு ஒரு 8 ஆண்டு காலம் அர்த்தமே இல்லாமல் திருப்பியும் போய் நம் தலைமை முடிவெடுத்த காரணத்தினால் மன வருத்தத்துடனும் பல முறை நாங்கள் எடுத்து சொல்லியும் நண்பர் என்ற முறையிலும் காரணத்தால் எங்கள் தொண்டருடைய விருப்பப்படி, எங்களுடைய மாவட்ட செயலாளர் விருப்பப்படி நல்லாட்சி கொடுக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது முதலமைச்சர் முன்னிலையிலே நாங்கள் சேர்ந்து கழகத்தில் பணியாற்ற வேண்டும் என்று இணைந்திருக்கின்றோம். 3 மாவட்ட செயலர் வந்திருக்காங்க. கூடிய நிறைய நிர்வாகிகள் வருவாங்க. என்ன மாவட்டம்? டெல்லியிலிருந்து டிடிவிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது கூட்டணிக்குன்னு சொல்லி. அப்படியெல்லாம் எங்களுக்கு தெரியல. அது அழுத்தம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாதுல்ல. இல்லை, திடீர்னு துரோகியோட சேர மாட்டேன்லாம் சொல்லி பேசிட்டு இருந்தவருடைய மாற்றம், அதுக்கான காரணம் என்ன? அது பெரிய ஆட்களுக்கு தான் தெரியும். நம்மளுக்கு அதெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லியிருந்தா தான் நாங்களும் கன்வின்ஸ் ஆகுமே. எங்களுக்கு தெரியாம தானே. கோவில் 4 மாசத்துல இந்த மனமாற்றத்துக்கான காரணம் என்ன? என்டிஏல இருந்து வெளியே வந்துட்டு 4 மாசத்துல எல்லாம் கேட்கலையா சார்? கூட்டணியில போய் சேரும் மாவட்ட கூட்டம் அதெல்லாம் வச்சிருந்தாரு, பொதுக்குழுலாம் கூட்டினாரு, அதுல கருத்துக்கள் கேட்கலையா? நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லலையா? கருத்துக்கள் சில பேர் சொன்னாங்க. நான் தான் தனியாக பூரா கருத்தையும் சொல்லிட்டேன். உட்கார்ந்து ராத்திரி சாப்பிட்டு உட்காந்து நாங்கள் பேசுகிற வரைக்கும் நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருந்தோம். இது நமக்கு ஆபத்தில் வந்து முடியும்னு சொன்னோம். கோவில்பட்டியில நீங்க பங்காளி சண்டை அப்படி ரொம்ப எளிமையா சொல்றாரு. பங்காளி சண்டை தான் மீண்டும் போறேன், ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வந்ததுக்காண்டி நான் அதிமுக கூட்டணியில் இணைகிறேங்கிறாரு. யாரு? திரு டிடிவி. முதல்ல என்ன சொன்னாரு? அதிமுக மீட்கத்தான் அமமுக உருவாக்குனேன் அப்படின்னு. பிறகு அதான பாயிண்ட். எங்க பாயிண்ட்? வெறும் பங்காளி சண்டை ரொம்ப மேலோட்டமா சொல்லுங்க. பங்காளியாவே இருந்துட்டு போட்டோம். அவரை நம்பி கூட உங்களை எல்லாரும் ஏமாற்றியதை நினைக்கிறீங்களா? அதாவது டிடிவி தினகரனை நம்பி நீங்க போயிருந்தீங்க, நீங்க எல்லாரும் அவரை நம்பி போயிட்டு உங்களை ஏமாற்றப்பட்டதா நினைக்கிறீங்க? ஏமாற்றப்பட்டாரோ சூழ்நிலையோ எங்களுக்கு பிடிக்கவில்லை. இந்திய கூட்டணி தொடர்வதை நாங்கள் விரும்பவில்லை. தொண்டர்களும் எங்களுடைய சட்டமன்ற தேர்தலில் அமமுகவும் அதிமுகவும் இணைந்து பணியாற்றுக்கான வாய்ப்பு இருக்கு? நிச்சயமா கிடையாது. எந்த வகையில? ஆமா, அமமுகவை இவங்க வச்சிருவாங்க, அவங்க வச்சிருவாங்க. உங்களை பின்தொடர்ந்து மற்றவர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம். பேசிட்டு இருக்காங்களா உங்கள்ட்ட? அதெல்லாம் பேச்சுவார்த்தை நடக்கும். வர்றதே நம்ம அரசியல்வாதிகள் வந்த பிறகு சொல்ல முடியும். இல்ல, கோவில்பட்டியில நீங்க ஏதாவது போட்டியிடுறதுக்கான கோரிக்கை தான் வச்சிருக்கீங்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வைக்கல. நீங்க இருக்கிற டிடிவி அங்க வேட்பாளரை கொண்டு போய் அவர் நிக்க வச்சிருக்கீங்க. கடந்த சட்டமன்றத்தில் அவர் நின்னாரு, வேலை செஞ்சோம். நான் கொண்டு போல. அதெல்லாம் நீங்க பெரிய ஆள்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு போதும். நன்றி, வணக்கம்.